கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து ஒன்றன்னை. அதாவது பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு போய் காட்டில் போய் எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம். எங்களுக்கு பெருசாக அறிவெல்லாம் ஒன்றும் இல்லை. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையோம் உன் தன்னோடு. எங்களுக்கு பெருசாக அறிவெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா கூட குறையே இல்லாத கோவிந்தா ஒன்று மட்டும் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீ எங்களுக்கு தலைவனை கிடைச்சதுனால நாங்கள் பிறவி பயன் பெறுவோம். வைகுண்டம் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உறவில் நமக்கிங்கு ஒழிக்க இயலாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவை பிரிக்க முடியாது. இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள்லாம் எங்களுக்கு தெரியாது. உன்கிட்ட இருக்கிற உரிமையினால் உன்னை நாங்கள் ஒருமையில் அழைக்கிறோம். அதுக்காக நீ கோபிச்சுக்க கூடாது. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இறைவா எங்களுக்கு ஒன்றும் தெரியல, உரிமையில் அழைக்கிறோம். எந்த விதிமுறைகளும் நோன்பு இருக்கிறதுக்கான எந்த விதிமுறைகளும் தெரியல அப்படின்லாம் நினச்சி கோவிச்சுக்காம எங்களோட நோன்பை ஏற்றுக்கிட்டு அருள் தரணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறாங்க. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. ஆண்டாள் எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா இதை படிக்கிறப்ப கண்ணனுக்கு ஏதோ குறை இருந்ததாகவும் இப்போது அது தீர்ந்துருச்சுங்கிற மாதிரியும் தோணுது இல்லையா? கண்ணனுக்கு என்ன குறை? ராமாவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்தப்போ இந்திரலோகத்தில் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது மாதிரி அயோத்தியில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயங்ஞர், கௌதமர், விஜயர் இந்த 8 முனிவர்கள் செஞ்சாங்க அப்படின்னு வால்மீகி எழுதினார். இது ராமனுக்கு ஒரு குறையாக இருந்துச்சு. ஏன்னாக்கா இந்திரனை ஜெயித்து இந்திரஜித்துன்னு பட்டம் பெற்ற ராவணனோட மகனை நம்ம வென்று இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப இந்திரனோட நம்மளை ஒப்பிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு குறை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கௌதமரோட மனைவி அகலிகை கிட்ட தப்பாக நடந்தவன் ஆயிற்றே, அவனோட ஒப்பிடுறாங்களே அப்படின்னு ஒரு குறை இருந்துச்சு. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் இந்திரன் தனக்கு செஞ்ச பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் கோபப்பட்டு மழை பொழிய செய்தான். அப்போ கிருஷ்ணர் கோவர்தனகிரியை தூக்கி மக்களை காத்தது இல்லாமல் இந்திரன் கண்ணனோட காலில் விழுந்தான். அதனால் ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கிடுச்சு. அதனால் ஆண்டாளிங்க குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து ஒன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய்.